கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் தொழுகையிலே தேவனை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக நாம் வழி நடக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய சித்தம். நாம் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் நமக்கு தந்தது போல நாமளும் கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று தான். நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம் 4:40 வாசிக்க கேட்போம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்றாக இருக்க வேண்டும். இந்த உலகம் பறந்து விரிந்து இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் போன போக்கில் போய் விட வேண்டாம். அப்படி போவோமானால் நாம் எப்போவுமே பாவத்துக்குள்ளாக தான் இருப்போம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று கலாத்தியர் 1:3 நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற இந்த தேசத்தில் நீ நீடித்த நாட்கள் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். வேதத்தின்படி நாம் நடக்க இருக்க வேண்டும். வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். வேதத்துக்கு முரண்பாடாகவும் அதை பின்னோக்கி தள்ளுகிறவருமாக இருந்தால் கட்டாயமாகவே நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க முடியாது. நாம் எப்பொழுதுமே எனது ஊழியக்காரர் சொல்வது உண்டு, நீ நன்றாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உன்னை ஒப்பித்து உன்னை நீ எப்போவுமே சேர்த்துக்கொள். நீ பின்வாங்கும் போதெல்லாம் உனக்கு அடிதான் மிஞ்சும், வேற ஒன்றும் இல்லை. எப்பொழுதுமே நீ காயப்பட்டு கொண்டு தான் இருப்பாய். அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமனாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாபமானார் என்று வேதம் நமக்கு தெளிவாகிறது. இந்த கர்த்தருடைய பந்தியானது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்க மாத்திரமே இந்த கர்த்தருடைய பந்தி இல்லையா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் அடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவரை நினைவு கூறுமாடி மாத்திரமே இந்த கர்த்தருடைய பந்தி. என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களுக்கு எல்லா நன்மையும் நான் செய்து தருவேன். என்னுடைய அப்பத்தில் நீ என்னுடைய சரீரத்தில் நீங்கள் அங்கத்தினராக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தால் மாத்திரம்தானே இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்க முடியும். அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நாம் செல்ல நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? நான் உங்களை நினைத்த பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பிலிப்பியரில் 1:6 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். நான் உங்களை நினைத்த பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ நம்ம மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமா? உண்மையிலே நாம் இந்த கர்த்தருடைய பந்தியிலே ஞானஸ்தானத்தின் மூலமாக இதை நாம் கடைப்பிடிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தள்ளப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது.
இயேசு கிறிஸ்து நம்மளை எப்பொழுதுமே காண்கிறவராக இருக்கிறார். அனுதினமும் உன்னுடைய வழிகளிலே உன் கால்கள் வலுவாதபடி அவர் உன்னை காத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய பந்தி அப்பமும் திராட்சரசமும், இது இயேசு கிறிஸ்துவை நினைக்கூற மாத்திரமே இந்த கர்த்தருடைய பந்தி. இந்த பந்தியை விட்டு விடும்போதெல்லாம் உங்களுக்கு அடிமேல் அடிதான், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் வழியாக செல்லும் பொழுது மாத்திரமே நமக்கு இரட்சிப்பு, நமக்கு பாவ மன்னிப்பு. நாம் அவர் ஆயத்தம் பண்ண இடத்தில் நாம் போக வேண்டும் என்றால் நாம் வேதத்தின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய கற்பனைகளின்படி நாம் கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்தாராக தான் இருப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஒருவனுமே பாதாளத்துக்குள் போகக்கூடாது, ஒருவனுமே அவன் நாசமாய் போய்விடக்கூடாது. அவருடைய கற்பனைப்படி நாம் நடக்கும் போதெல்லாம், இயேசு கிறிஸ்துவை நினை கூறும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வழி நடத்த வேண்டும்? உங்களை பிள்ளைகளை நீங்கள் எப்படி வழி நடத்த வேண்டும்? நீங்கள் நன்றாயிருக்கும்படிக்கு தேவனாக கர்த்தர் என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவா என்று எழுதப்பட்டு, வேதத்தை நாம் படிக்கும் போதும் வேதத்தின்படி நடக்கும் போதும் தேவன் இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார் என்று சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் இந்த இடத்திலே இந்த தேவ செய்தியை சொல்ல வேண்டுமென்றால், உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தனால தானே இந்த இடத்திலே அவருடைய நாமத்தை நான் சொல்வதற்கு என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். எங்களுக்கு அனுதினமும் என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகின்ற எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் தேவன் எங்களுக்கு வேதத்தின்படி எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கு, இந்த தேசத்தில் நன்றாக வாழும்படி, உலகத்தில் 1000 கதைகள் உண்டு, நமக்கு அது தேவையில்லை. வேதத்தோடு ஒப்பிட்டு நாம் கடந்து சொல்லுவோமானால், நாம் எப்பொழுதுமே தேவனை பின்பற்றவர்களாக இருப்போமானால், தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த தேசத்தில் வைத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை அனைத்தும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். யாவரும் பந்திக்குள்ளாக கடந்து செல்லலாம்.